ஓம் பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் அடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம தமிழ்ச்செல்வி ஒரு முறை அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜோதியிட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த பொறுப்பெடுத்து இங்கே ஒரு குழுவை சேர்த்து எல்லா பக்கம் ஜோதி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த நிலையில் 3வது நாள் இப்போ காலையில் டியூட்டிக்கு போகணும். அது ஜோதியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. ஜோதியை மாவட்டத்தில் கொண்டு ஒப்படைக்கணும். அந்த சுச்சுவேஷனில் இவங்க அது ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் லேட்டாக இப்போது டியூட்டிக்கு 8 மணிக்கெலாம் போகணும். ஆனால் இங்கே நேரமாக இப்போ சரி 1 மணி நேரம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஜோதியை வழி அனுப்பிச்சி வச்சு போட்டு அப்புறம் தாம் எங்கே வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு தன் மகனோடு வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எதுக்கால ஒரு ஜீப் வருது. அது தமிழ்நாடு அரசுன்னு அந்த ஜீப் எழுதியிருக்குது. அந்த ஜீப் இவங்க மேலே இடிக்கிற மாதிரி அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி போகுது. அந்த அதிர்ச்சியில் இந்த அம்மாளுக்கு விசுக்குன்னு பிரேக் போட்ட மகன் மகன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனார். பிரேக் போட்டதில் இந்த அம்மாளுக்கு இடதுகை வலி எடுத்துருச்சு. அப்படியே பரவாயில்லைன்னு தான் வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே வேலையும் பார்த்துட்டுருக்குறாங்க. 2 மணி நேரம் கழித்து இவங்களை இடிக்க வந்ததுங்களே அந்த ஜீப்பு, தமிழ்நாடு அரசுன்னு போட்ட அந்த ஜீப்பு அங்கே வருது. இந்த அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்மளை இடிக்க வந்த ஜீப் வருது. அப்போ நம்ம போய் சண்டை போட ஆரம்பிக்கா. நான் தான் வேண்டாம், டியூட்டிக்கு நேரமாச்சு வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வர்றாங்களே யார் என்னென்னு தெரியலன்னு பார்க்கும்பொழுது தான் அந்த ஜீப்பில் வந்தவங்க இவங்களுடைய மேலதிகாரி. இந்த மாதிரி நர்ஸுகளெல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கார் ஒவ்வொரு இடத்துக்கு. ஆனால் என்ன அம்மாவுடைய கருணை பாருங்கள், இவங்க தான் 1 மணி நேரம் லேட்டாக போகிறாங்களே. அந்த காரணமாக இந்த யூ-டர்ன் எதுக்காக போட்டாங்க, முதல்ல வர வேண்டியது இவங்களுடைய இடத்துக்கு தான். ஆனால் திடீர்னு ஒரு ஃபோன் வந்ததுனால வேறொரு இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சில இடங்களை பார்த்து விட்டு அப்புறம் திரும்பி இவங்க இடத்துக்கு வருவாங்க. கரெக்டாக இவங்க டியூட்டி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க இடத்துக்கு பார்த்துட்டு ஓகே எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக செய்கிறீங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்படி பாருங்கள் அம்மா செய்கிறாங்கன்னு. அடுத்த சக்தியில் இவங்க கடலூர் லாட்ஜில் அதான் இவங்களுடைய மகன் படித்து முடிச்சுட்டான். ஒரு இன்டர்வியூக்காக கடலூர் போகிறாங்க. அங்கே ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறாங்க. இந்த அம்மா மகனுடைய நண்பன் ஒருத்தர். மகன் காலையில் அந்த இன்டர்வியூக்கு கிளம்பி போயிட்டான். மகனுடைய நண்பனுமே இந்த அம்மாவில் மட்டும் ரூமில் இருக்கிறாங்க. பகலில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் ஒரு தீய சக்தி குரலை பிடிச்சி நசுக்குது. அவன் பயந்து போய் எந்திரிச்சு எதுவுமே சொல்லாமல் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இரவு தமிழ்ச்செல்வி பையன் படுத்துவங்க, இந்த அம்மாவும் தூங்குது. தமிழ்ச்செல்வி பையனுடைய பாக்கெட்டில் அம்மாவுடைய திருவடி படத்தை வச்சுருக்கிறான். ஆனால் அந்த படத்தை எடுத்து அவன் அலமாரையில் வச்சு போட்டு தூங்குறான். அப்போ 2 அரக்கைகள் இவனுடைய கையை திருப்புறாங்க, காலை திருப்புறாங்க, உடைக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி நெசுக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமாக சேட்டைகள் பண்ணுறாங்க, துன்பங்கள் செய்கிறாங்க. அதனால் சத்தம் போடவே முடியல. இப்போ அந்த நிலையில் 3வது ஒரு அறிக்கை அங்கே வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பயப்படாத, நீ ஓம் சக்தியை பராசன்னு சொல்லு, மனசுக்குள்ளே இவங்களாம் விட்டு போட்டு ஓடிடுவாங்க. உடனே அந்த 2 அறிக்கைகளும் இந்த 3வது அறிக்கை பார்த்து கண்டபடி கேவலமாக திட்டுறாங்க. ஆனால் அது சட்டம் பண்ணிக்காமல் நீ சொல்லுங்குது. அதான் மாதிரி இந்த பையனை ஓம் சக்தியை பராசத்தை மனசுக்குள்ளேயே சொல்கிறான். சொல்ல அந்த 2 தீய சக்திகளும் அந்த பையனை விட்டுட்டு ஓடியே போச்சு. இந்த விஷயத்தை அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அப்போ தான் அந்த நண்பனும் வந்தான். ஆமாடா, நேற்று பகலில் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டது, நான் பயந்து போயிட்டு இங்கே தங்காமல் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற சொல்கிறேன். எப்படி பாருங்கள், அம்மா கூடவே இருந்து காப்பாற்றுறாங்க சக்தியில். ஓம் பங்கார் அடிகளே ஓம்.